தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழகத்தில் இன்றும் நாளையும் 10 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவக்கூடிய காரணத்தினால் அடுத்த 2 நாட்களுக்கு 10 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், அதே போன்று சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று நாளைய தினமும் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், அதே போன்று சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த 2 நாட்களை தவிர்த்து 20 முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் பரவலாக மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று மீனவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோர பகுதிகளில், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும், அதே போன்று அரபிக்கடல் பகுதிகளில், லட்சத்தீவு பகுதிகளில் இருக்கக்கூடிய சூறாவளி காற்று அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய நிலையில இந்த 2 பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.